பாசமிகு பார்வையாளர்களே, 47வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பை பற்றி உங்களது கவனத்திற்கு உலக அரசியலில் இல்ல அமெரிக்க அரசியலில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும் என்று பத்திரிகைகள் எழுதுவதை பற்றி சில விமர்சன ரீதியாக அந்த கருத்துக்களை உங்களுடைய பார்வை கொண்டு வர விரும்புகிறோம். 45வது பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தான் மீண்டும் 47வது ஜனாதிபதியாக வருகிறார். அங்கே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காங்கிரஷனல் எலெக்ஷன் வரும். செனட்டுக்கு ஆள் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் அவங்க தோற்கடிக்கப்பட்டு மைனாரிட்டி ஆயிடுவாங்க. ட்ரம்புக்கும் 2 வருஷம் கழிச்சு அது நகலலாம். இப்போ அதை பற்றி நம்ம இப்போ பேசுறது அவசியம் இல்லை. ஆனால் ட்ரம்பை பற்றி அமெரிக்க பத்திரிகைகளும் சரி, உலக ஊடகங்களும் சரி, அவர் ஒரு கிரிமினல்னா சாதாரண கிரிமினல், ஃபெலனி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய 1 வருடத்திற்கு மேல் தண்டனை பெறக்கூடிய குற்றங்களை எல்லாம் அவங்க ஃபெலனின்னு ஒரு தனியாக பிரித்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட குற்றம் செய்தவர் என்றெல்லாம் அவர் மீது அவதூறு போட்ட பிறகும் அவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இந்த ஊடகங்கள் சொல்வதை வைத்து நாம் அந்த முடிவுக்கு வர முடியாது. அவர் ஒரு ஃபேசிஸ்ட்னு சொல்றாங்க. ஆனால் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், முதல்ல ஃபேசிசம் பிறந்த இடமே அமெரிக்கா தான். வெள்ளை நிறம், ஒயிட் ரேஸ், அதுதான் அறிவாளிகள், அவங்க தான் எல்லாத்தையும் சாதிக்கிறவங்க என்று அந்த வெள்ளை நிற வெறியை உருவாக்கிற அவர்கள் தான். அமெரிக்கா என்ற இன்றைய அமெரிக்கா வந்தியர்களுடைய நாடுகளே தவிர ஆதிவாசிகளுடைய நாடு அல்ல. ஹோவர்ட் சின் என்ற அமெரிக்க பிரபல சரித்திர ஆசிரியர் பீப்புள்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். படிச்சு பாருங்க. ஆதிவாசிகளை எல்லாம் கொன்று அவளை அழித்து அதற்கு பிறகுதான் இந்த வந்தியர்களுடைய நாடாக அமெரிக்கா மாறுகிறது. இவங்க ஏதோ புதுசாக இவரை ஃபேசிஸ்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேசிசமே இவற்றிலிருந்து கற்றுக்கிட்டது தான். இப்போ ஃபேசிசத்தை பற்றி அது சொல்லக்கூடிய விவரங்கள்லாம் நமக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. எல்லா சர்வாதிகாரியும் ஃபேசிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற நிலைமை வந்துடுது. இப்போ ட்ரம்பினுடைய அவர் முழக்கம் என்ன? அமெரிக்காவை முதல் நிலைக்கு கொண்டு வருவேன், உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் என்ற கொள்கைகளை அமெரிக்கா தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணிச்சு. உலக வர்த்தக சந்தையை உருவாக்குறதுக்கும் அவங்க தான் முன்கை எடுத்தாங்க. அவங்க தான் எந்த நாடுகளையும் சேர்க்கணும் சேர்க்க வேண்டாம் என்றெல்லாம் டிசைட் பண்ணி அப்படித்தான் உருவானது. ஆனால் அந்த உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் தன்னுடைய விளைவாக இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக போய்விட்டது. டாலருக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. உலக நாணயமாக நிலைநிறுத்துவதற்கு நான் எல்லாம் செய்வேன் என்று முன்னால் நிற்கிறார் அவர். ஆனால் உண்மையிலேயே அவரால் அதை செய்ய முடியுமா என்று கேட்டால் இன்றைய உலக சூழலில் பல முறைகள், நேற்று கூட ட்ரம்ப் மிரட்டியிருக்காரு, இன்னும் பதவியேற்கலை, மிரட்டியிருக்காரு. என்ன மிரட்டியிருக்காருன்னா, சீனா, இந்தியா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா உருவாக்கிய பிரிக்ஸ் நாடுல இப்போ 10-20 பேர் மேலே சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த பிரிக்ஸ் டாலருடைய மரியாதையை குறைக்க முயற்சிக்குவானால் அந்த நாடுகளுக்கெல்லாம் நான் இறக்குமதிக்கு வரியை தீட்டுவேன்னு சொல்றாரு. அவர் அதை செய்ய முடியுமா என்பதை கேள்வி பின்னாடி வரும் பாருங்க. இப்போ இப்படிப்பட்ட அவர் அமெரிக்கா முன்னிறுத்துவதற்கு இருக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் அவரால் செய்ய முடியுமா என்பதை பற்றி பிபிசி என்ன சொல்லுதுன்னா அவரால் முடியாது. ஏற்கனவே இவர் 45வது ஜனவரி இருக்கிற பொழுது இவர் சொன்ன எதையும் செய்ய முடியலை. ஏன்னா 2 ஆண்டுல இவர் செனட்டில் மைனாரிட்டி ஆகிட்டார். அதில் இவர் சொல்லக்கூடிய எந்த திட்டத்தையும் அமுல்படுத்த முடியலை. இவர் சொல்லுவார், ஆனால் செய்ய முடியாது என்று பிபிசி சொல்லுகிறது அதனுடைய இதில். எனவே இன்று பல முறை உலகமாக மாறிவிட்ட பிறகு ரஷ்யா, சீனா மட்டுமல்ல, உலக நாடுகள், எல்லா நாடுகளும், எல்லா நாடுகளிலும் கார்பரேட் ஆதிக்கத்துக்கு எதிராக, நாட்டோ இராணுவ கூட்டுக்கு எதிராக எல்லா நாட்டிலேயும் மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா எந்த நாட்டிலையும் அவங்களால நுழைய முடியல. பிரான்ஸினுடைய காலனி பகுதி முழுவதுமே எதிர்த்து நிற்கிறாங்க. அமெரிக்காவுடைய முதலீட்டை எதிர்த்து அங்கே மக்கள் போராடுகிறார்கள். எனவே இன்று ஒரு நாட்டிற்கு உதவி என்ற பெயரில் கடனை சுமத்தி இருக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே ஒரு புதிய உலகு, ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற உலகு, நாடுகளுக்கு ஒத்துழைப்பை உருவாக்குற உலகு என்றுதான் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மோடி நினைக்கிற மாதிரி, மோடி என்ன நினைக்கிறாருன்னா, இவர் ஆசியாவில் ஒரு ஆதிக்க சக்தி, இவர் ஒரு வட்டம், ஏகாதிபத்தியத்தினுடைய இன்னொரு குட்டி ஏகாதிபத்தியம். ஏற்கனவே அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸு, ஜெர்மனி, ஜப்பான் என்று இருக்கக்கூடிய அந்த இதுக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரும் முயற்சி பண்ணுறாரு.
ஆனால் மோடியால் அதுவும் நடக்காது. ஏன்னா அவர் நம்ம சமீபத்தில் இலங்கையில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள், பங்களாதேஷ் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், மொரிஷியஸ் தீவில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இவர் ஆதிக்கம் செலுத்த இவரும் முயற்சித்தால் இவர் மூக்குடைப்படுவார், ட்ரம்பும் மூக்குடைப்படுவார், மோடியும் மூக்குடைப்படுவார். ஒரு புதிய உலகம் உருவாகிறது. அதற்கு இந்திய மக்களை நாம் தயாரிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்திய மக்கள் மனசில் அந்த பழைய பயம் இருக்குது. எனவே அந்த பயத்தை போக்குவத முறையில் இடதுசாரிகள் பலமனை உலகை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலைமை. இதுதான் இடதுசாரிகள் கற்க வேண்டிய பாடம்.